கசவனம்பட்டி மௌனகுருவே சரணம். இது வந்துங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை விஷ்ணு கிரந்தி அப்படிங்கிறங்க ஒரு அபூர்வமான மூலிகை. இது 1000 செடி 2000 செடி புழு செடியை பார்த்திங்கன்னா ஒரு செடி வெள்ளை செடி கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா புழு, இது புழு செடி. இது விஷ்ணு கிரந்தி. இது வெள்ளை, இதுவும் விஷ்ணு கிரந்தி. இந்த ரெண்டுமே ஒரே செடி தான், ஆனால் பூக்கள் தான் நமக்கு வித்தியாசம் தெரியும். ஆனால் முக்கியமான மூலிகை இது. இது செடி, வேறு, இதில் காய், இதில் பூவு அனைத்துமே மருத்துவ குணம் உள்ளது. இதை நிழலில் உயர்த்தி நல்லா நிழல் காய்ச்சல் போட்டு 10-20 நாளைக்கு காய போட்டு பொடி செஞ்சு அதிலிருந்து கொஞ்சம் பாலோ தேனோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா, சும்மா கொஞ்சம்னா ஒரு சின்ன நெல்லிக்காயை விட சின்னதாகவே சாப்பிட்லாம். அதிகமாக சாப்பிடக்கூடாது. சின்ன நெல்லிக்காய் அளவுக்கே சாப்பிட்லாம். டெய்லி காலையிலையும் சாப்பிட்லாம், சாயந்தரமும் சாப்பிட்லாம். இதை நான் சாப்பிட்டு பார்த்ததுனால தான் மக்கள் இது பயன்படுத்தணும்னு நான் அதை வெளியிடுறேன். இது எனக்கு முதல் வீடியோ. ஆனால் இதை நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இதை வளர்த்தி கண்டுபிடிச்சிருக்கிறேன். புழு கிடைக்கும், எங்கே வேணாலும் புழு கிடைக்கும். இந்த மாதிரி புழு எங்கே வேணாலும் கிடைக்கும். இந்த மாதிரி வெள்ளையில் கிடைக்கிறது அபூர்வம். இது விதைகளையும் உற்பத்தி பண்ணலாம், செடிகளையும் உற்பத்தி பண்ணலாம். இதை நான் கண்டுபிடிச்சி செடியை கொண்டு உற்பத்தி பண்ணி நானே இடித்து இதை சாப்பிட்டு ஒரு 48 நாள் சாப்பிட்டேன். என்னென்ன வியாதி இருக்குது அத்தனையும் காலி பண்ணிடுது. உடம்புல முக்கியமான பிரச்சனைகளை பூரா தீர்த்து வைக்குது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இடுமருந்துன்னு சொல்லக்கூடிய வயிற்றில் இருக்கிற இடுமருந்து அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இடுமருந்தவே காலி பண்ணிடுது. சாப்பிட்டு 1 மாதம் 2 மாதம் கழித்து தான் உடம்புல மாற்றம் தெரியும். சாப்பிடவே உடம்புல மாற்றம் தெரியாது. இது சாப்பிட்டு 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம உடம்பு நிலையெல்லாம் நல்லா மாறிடும். எந்த சைடில் எஃபெக்ட்டும் கிடையாது. உடம்பு நல்லா இருக்குது. இதை முயற்சி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். முடிஞ்சால் எல்லாத்துக்கும் இதை தெரியப்படுத்துங்க. நல்ல மருந்து. இதனுடைய பூவு, இதில் காய் இருக்குது. இந்த காய் இதுதான் விதை. இந்த காயில் இருக்க விதை இதுதான். இதனுடைய விதை இப்படித்தான் இருக்குது. இருக்க விதையை இப்படித்தான் இருக்குது. இதில் சின்ன சின்ன விதைகள் இருக்குது. இதை வெள்ளை செடி புடம் போட்டு எடுத்தது மாதிரி கண்டுபிடிச்சி இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இது சில பேர்த்துக்கு இது பயன்படுத்துறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். பார்த்திங்கன்னா நீங்களும் இதை முயற்சி பண்ணிங்கன்னா உடல்நிலையை பாதிக்காமல் பார்த்துக்கலாம். நிறையா நோயை தீர்க்குது. எலும்பில் இருக்கிற பிரச்சனை பூராமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து விடுது. நான் சாப்பிட்டேன். சொல்கிறத கேட்குறத விட நான் 48 நாள் சாப்பிட்டு தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வெளியிடுறேன். இது காண கிடைக்காத ஒரு மருந்து. விஷ்ணு கிரந்திங்கிறது காண கிடைக்காத ஒரு மருந்து. சாப்பிட்ற முறைகள் கரெக்டாக சாப்பிட்டா இது கண்டிப்பாக கேட்கும். நான் சாப்பிட்டு இது நல்லா இருக்கும் தான் உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புகிறேன். நல்லா இருந்ததுன்னா நீங்கள் 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி இதை சொல்லலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நான் விளக்கமாக சொல்கிறேன்.